கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கார்த்தி கரெக்டாக நெருப்பு வைக்கும் போது போய் காப்பாற்றிடுறாரு நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் 2 பேரையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு என்னாச்சு 2 பேரும் கிடச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கிடச்சிட்டாங்க மாமா, 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, இது அந்த சிவனாண்டியோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜராஜன் பதட்டமாக கேட்குறாங்க, 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் நல்லா இருக்காங்க, ஆனால் மயக்கத்தில் இருக்கிறாங்க. சரி என்ன பிரச்சனைன்னு தெரியல, நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்மளோட ராஜராஜன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ரோகிணி அவங்க தங்கச்சி எல்லாரும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளோட சாமுண்டீஸ்வரியை பார்க்கறதுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ரேவதிக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் என்ன ஆகுச்சு அப்படின்றது தெரியல. டாக்டர் வெளியே வந்ததோ கார்த்தி பதட்டமாக கேட்குறாரு, டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப மயக்க மருந்து கொடுத்ததுனால தான் மயக்கமாக இருக்காங்க. கொஞ்சம் தலையில் அடித்ததுனால கொஞ்சம் மயக்கம் இருக்குது அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கும் அப்போ தான் டென்ஷன் இல்லாமல் இருக்குது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சிவனாண்டி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் ஒத்துக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா இது பாதிக்கப்பட்டவங்க வாயால் சொன்னால் தான் நாங்கள் ஒத்துப்போம், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சார், அவங்க கண்ணு முடிச்சதும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாரு. உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட சூரியகலா இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்ததுக்கப்புறம் அட பாவி, எங்கள் அத்தையும் இவ்வளோ என்னோட வருங்கால பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டியாடா, உனக்கு அறிவே இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசும்போது ராஜராஜன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, எங்கள் மாப்பிள்ளைக்கு எப்பயுமே இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது, ஒருத்தவங்கள வாழ வச்சு தான், இதுக்கு மேலே நீங்கள் சும்மா இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும். முதல்ல சாமுண்டீஸ்வரி ரேவதியும் கண்ணு முழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பேசிக்கிறவங்கள. தேவையில்லாத வேலைலாம் உங்களை யார் பண்ண சொன்னது, தேவையில்லாமல் போலீஸ், நீ எனக்கு தெரியும் எப்படியும் மாப்பிள்ளை காப்பாற்றிடுவாருன்ட்டு, உங்களை யார் போலீஸ்க்கெல்லாம் போக சொன்னது அப்படின்ற மாதிரி கார்த்தி கிட்ட முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் கேட்குறாரு. சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக கார்த்தி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்காக ஏற்றுக்கிட்டா அவங்க கண்டிப்பாக அவங்க நினச்சது நடக்காது. ஏதோ காப்பாற்றுறது வழக்கமாக கார்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறதா. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி நேர்லேயே கேட்பாங்க. அப்போ கார்த்தியும் மயில் வாகனம் மட்டும்தான் இருப்பாங்க. இல்லை சார், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்கள நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, சாரி சார், உங்கள் மேலே தப்பாக ஆக்ஷன் எடுக்க நாங்கள் துணிஞ்சிட்டோம், நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க, அது கூட தெரியாமல் உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சார், அவங்களாம் அப்படி தான், நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணிவிடுங்க, ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி கண்ணு முழிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்வமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.